திமுகவில் உட்கட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செயற்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் திமுகவில் உட்கட்சி தேர்தல் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் மூலம் திமுகவில் முக்கிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுகவில் உட்கட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் மூலம் திமுகவில் முக்கிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்படுவார்கள் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் திமுகவில் உட்கட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் மூலம் திமுகவில் முக்கிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுகவில் உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு உட்கட்சி தேர்தல் மூலம் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்படுவார்கள் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு மீண்டும் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? திமுக செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரை நிகழ்த்திருக்கிறார். அதுல பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறார். 9 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிளைக்கழகத்திலிருந்து மாவட்ட செயலாளர் வரையிலுமான பொறுப்புகளுக்கு வயது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்புகள்ல ஒருவர் 2 முறைக்கு மேல அந்த பொறுப்புகளை வைக்க முடியாது என்ற நிலையை தற்பொழுது தீர்மானம் மூலமாக நிறைவேற்றிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அந்த புதிய பொறுப்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான கட்சியினுடைய உட்கட்சி தேர்தலை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பாக கொடுத்திருக்கிறார். மேலும் அவர் ஆற்றிருக்கக்கூடிய அந்த உரையில திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை, தேர்தலில் தான் தோல்வி அடைந்திருக்கிறோமே தவிர நிரந்தரமாக இல்லை என்று கட்சியிடம் உரையாற்றியிருக்கிறார். மேலும் கட்சியுடைய எதிர்காலத்தை திட்டமிட திமுகவுக்கு கால அவகாசம் கிடைத்திருப்பதாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த தோல்வி குறித்தான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் திமுக வரலாற்றில் இது மிக முக்கியமான ஒரு செயற்குழுவாக அமைய இருக்கிறது எனவும் திமுகவுடைய செயற்குழு உறுப்பினருடைய ஒப்புதலுடன் திமுக அமைப்பு முறையில் மிக முக்கியமான பெரிய மாறுதல்களை செய்யவிருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார். திமுகவுடைய 75 ஆண்டு கால வரலாறுல திமுக வலிமையோடு இருப்பதற்கான மிக காரணமே அதோட அமைப்பு முறைதான். தற்போதைய காலத்திற்கு ஏற்ற முறையில் அதனுடைய அமைப்பில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த கூட்டத்தில் தன்னுடைய உரையில திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக முன்னாள் தலைவராக இருந்த அவருடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய வரிகளை மறக்க மாட்டீர்கள் என்று அவர் குறிப்பிட்டு அவருடைய வரிகளை கூறியிருக்கிறார். இந்த கருணாநிதியின் வாழ்வு முடிந்தாலும் திமுக கூடிய வாழ்வு முடியாது, அதன் அமைப்பு முறை காப்பாற்றும் என்று அவர் குறிப்பிட்டதை கூறி அந்த அமைப்பு முறையில் தற்பொழுது மாற்றம் ஏற்படுகிறது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அப்படிப்பட்ட இந்த அமைப்பு முறையில வலிமையால் தான் இத்தனை ஆண்டுகள் நம்ம திமுக நிலைத்து நிற்பதாகவும் பல தேர்தலுடைய தோல்விகளை தாண்டியும் செயல்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக தோல்வியடைய பல காரணங்கள் இருப்பினும் நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் ஒன்று என்றும் அது குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் நாம் மறக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து ஆராய்வதற்காக கள ஆய்வு குழுவை திமுக தலைவர் நியமித்து சட்டமன்ற தொகுதி வரையாக அந்த குழு கலாய்வு மேற்கொண்டிருந்தது. அந்த கலாய்வுல பல நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை, சொந்த கட்சியினரை அதிருப்திப்படுத்தக்கூடிய வகையிலும் உதாசீனப்படுத்தும் வகையில் ஆதாரப்பூர்வமாக சில குற்றம் சாட்டி அதற்கான கடிதங்களை தலைமைக்கு கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல திமுக தோல்விக்கு மிக முக்கிய காரணமே மாவட்ட செயலாளர்கள், அதே போன்று மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர்கள், அதுவும் சில நிர்வாகிகள் என்பதையும் மறந்துவிட முடியாது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எந்த தனி மனிதரின் தவறாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படுவது 75 ஆண்டு கால கட்சியான திமுக தான். எனவே தோல்விக்கு பிறகு எத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து குறைகளை கண்டறிந்து ஆளை மாற்றுவதை விட முழுமையான ஒரு சுய பரிசோதனை வேண்டும் என முடிவெடுத்தேன். அந்த வகையில தான் கட்சியினுடைய நிர்வாக அமைப்பில் பல மாறுதல்களை செய்யவிருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடுமையானதாகத்தான் இருக்கும், சிலருக்கு கசப்பானதாகவும் இருக்கும். கசப்பு தான் உடலுக்கு நன்மை செய்யும், அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த கட்சியுடைய மறுகட்டுப்பாடு மற்றும் மறுசீரமைப்புக்கு இந்த செயற்குழு உறுப்பினருடைய ஒப்புதலை அவர் கோரியிருக்கிறார். மேலும் இந்த மாறுதல்கள் அடுத்த 100 ஆண்டுக்கு திமுக உயிர்ப்போடு இருப்பதை உறுதி செய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் தோல்விக்கு பிறகு 38 பேர் கொண்ட கலாய்வு குழுவை அமைத்து தொகுதி வாரியாக நிர்வாகிடம் கருத்து கேட்டு அதை அறிக்கையாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது தவிர தனியாக இணையதளம் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான கருத்துக்கள் பெறப்பட்டு அதை அனைத்தையும் தொகுத்து முழுமையாக வாசித்து உள்வாங்கியிருப்பதாக திமுக தலைவர் அந்த உரையில குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கும் விளக்குக்கு தனக்கு கீழே இருக்கும் இருட்டு தெரியாது, அப்படித்தான் நம்மிடம் இருந்த தவறுகளை கண்டறிய தவறவிட்டோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சியை கவனித்த தான் கட்சியை கவனிக்க தவறிவிட்டதாக அவர் குறிப்பிட்டு பேசிய அந்த உரையில திமுகவினுடைய கட்சியினுடைய கட்டுமானங்களை கடந்த 5 ஆண்டுகள்ல அவர் கண்காணிக்க தவறியதாகவும் ஆட்சியை முழு மனதோடு
பொறுப்போடு கவனித்து வந்ததனால் மக்கள் பணியில் ஆழ்ந்திருந்த நேரத்தில் கட்சியுடைய கட்டுமானங்களுக்கான கவனம் செலுத்துவதில் அவர் தவறுபட்டதை குறிப்பிட்டு இனி வரக்கூடிய இந்த 5 ஆண்டுகள்ல கட்சியுடைய கட்டுமானத்துடைய முழு கவனத்தையும் செலுத்துவதாக அவர் உரையாற்றியிருக்கிறார். மேலும் இந்த கருத்துக்கள் அடிப்படையில திட்டங்களை வகுக்க தங்கம் தென்னரசு அவர்கள் தலைமையில மறுசீரமைப்பு குழுவை அமைத்ததாகவும் அந்த குழு அறிவாலயத்தில் பல நாள் கூடி ஒவ்வொரு பிரச்சனையும் ஆய்வு செய்து இடைக்கால அறிக்கையை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முக்கியமான தலைமை கழக நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து தீர்மானமாக உருவாக்கி அந்த 9 தீர்மானங்களை கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இளைஞர்கள் பெண்கள் நம்பிக்கையை மீண்டும் திமுக பெற்றுத் தருவது போல நம் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்று நிர்வாகிகளை வலியுறுத்துவதாகவும் இனி வரும் நிர்வாகிகளுக்கு அந்த பொறுப்புகளும் அதற்கேற்ப வயது வரம்பையும் பதவி காலத்தையும் அறிமுகப்படுத்த போகிறோம் என்றும் இந்த வயது நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதையும் அவர்களுக்கான அந்த பதவி காலத்தை நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பொறுப்புகளை வழங்கப் போகிறோம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே திமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள், மகளிர்கள், மாணவர்கள் தங்களுக்கு முன்னிருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட காலமாக வைத்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான செவியை தற்பொழுது திமுக தலைமை கொடுத்திருக்கிறது. புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பொறுப்புகளை வழங்கப் போகிறோம் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த செயற்குழு கூட்டத்தில் உரையில அறிவித்திருக்கிறார். மேலும் விரைவில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை திமுக தொடங்க வேண்டும் எனவும் உறுப்பினர் சேர்க்கை நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலுக்கு முன்பாக திமுக நடத்திய உறுப்பினர் சேர்க்கையில 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் திமுக கிடைத்திருக்கிறார்கள். ஆனால் தேர்தலின் பொழுது திமுகவுடைய வாக்கு என்பது கடந்த முறை கெட்டதை விட மிக குறைவாக பெற்றிருந்தார்கள். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகளை விட திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் மிக குறைவு. இதற்கான காரணங்களை கண்டறிந்து உறுப்பினர் சேர்க்கை என்பது நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டு இந்த உரையில் நிகழ்த்தியிருக்கிறார். மேலும் உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு அனைத்து மட்டத்திலும் உட்கட்சி தேர்தலை முறையாக நடத்துவோம், தகுதி வாய்ந்த புதிய நிர்வாகிகள் வெற்றி பெற்று வருவார்கள் என்பதை அவர் அறிவிப்பாகவே கொடுத்திருக்கிறார். மேலும் நியமனங்கள் இல்லாமல் தேர்தல் மூலமாக வெல்பவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்கிற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கட்சியை மறுசீரமைப்பு செய்வது மூலமாக மட்டும்தான் திமுக மீண்டும் அரசியல் வெற்றியை பெற முடியும் என்பதையும் அவர் நம்புவதாகவும் அந்த உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக தலைமை கழகத்தின் சார்பாக நியமிக்கப்படக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கட்சியோட உட்கட்சி தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் பொதுக்குழுவில் ஒப்புதல் ஆவார்கள். ஆனால் இந்த முறையை அவர் மாற்றி எந்த ஒரு போட்டியிடக்கூடிய வேட்பாளையும் கட்சியின் உட்கட்சி தேர்தலில் தலைமை அவர்களை நியமிக்காது நேரடியாக யார் தங்கள் அந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற விருப்பமும் எண்ணமும் இருக்கிறதோ அவர்களே தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். அப்படியாக செயல்படக்கூடியவர்கள் மட்டும்தான் தற்பொழுது இந்த பொறுப்புக்கு வர முடியும் என்பதை தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக கட்சி சீரமைப்புகளை செய்ய வேண்டும். அதற்கு முதலில் திமுகவினருக்கு மனமாற்றம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாறுதலுக்கு தயாராகாமல் வெற்றி பெற முடியாது. எனவே என்னுடைய வருத்தம் எல்லாம் கொள்கை கோட்பாட்டில், உழைப்பில், உறுதியில், போராட்ட குணத்தில் வலிமையாக இருக்கிறவர்கள் கூட நிர்வாகிகளை அரவணைப்பதில் தடுக்கி விடுகிறார்கள் என்றும் அவர் இந்த வேதனையை தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் என்றும் எதிர்கட்சிக்காரர்களை பார்த்தால் மலரும் முகம் நம் கட்சிக்காரர்களை பார்த்தால் மலர்வது இல்லை என்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் பல கூட்டங்கள்ல, நிகழ்ச்சிகள்ல, சட்டமன்றங்கள்ல திமுக உறுப்பினர்கள் எதிர்கட்சி சார்ந்த உறுப்பினர்களை பார்க்கும் பொழுது, அவருடன் பேசும் பொழுது அவர்களுடன் நான் அந்த முகமலர்ச்சியை பார்த்ததை தற்பொழுது குறிப்பிட்டு இதே போன்ற முகமலர்ச்சி சொந்த கட்சிக்காரர்களை பார்க்கும்போது கூட வருவதில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எதிர்கட்சிகளை பார்த்தால் வணங்கும் கை நம் கட்சிகளை பார்த்தால் வணங்குவது இல்லையே என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தனக்கு இணையாக யாரும் வளரக்கூடாது என நினைத்தால் அந்த மாவட்டத்தில் அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். ஒரு மாவட்ட செயலரை மட்டும் வைத்து அந்த மாவட்டத்தில் கட்சியை வளர்த்துவிட முடியாது. ஒரு எம்எல்ஏ மட்டுமே வலிமையாக இருந்தால் அந்த தொகுதியில் வென்றுவிட முடியாது. ஒவ்வொரு தொண்டனும் ஒரு நிர்வாகியாக செயல்பட போதுதான் திமுக எனும் இயக்கம் வளரும், இயக்கம் வாழும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் படைக்கு இளையோர் வரும்போது அவர்களை மூத்தோர் வரவேற்று வழி நடத்துவதுதான் வலுவான படைக்கு அடையாளம். அதன் அடிப்படையில் திமுகவில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நாம் நிரந்தரம் நாம் போர் அடிக்கிறது என அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை, போராடுபவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவுடைய இந்த வெற்றி தோல்வியில் இயக்கத்தின் வாழ்க்கை அடங்கியிருக்க போவது இல்லை. ஒரு தேர்தலில் தோற்றால் அடுத்த தேர்தல் வரும் வரை தூங்கி வழிவதுதான் மற்ற கட்சியோட வழக்கம். எதிர்கட்சியாக இருந்தாலும் சுணக்கிடாமல் மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்படும் கட்சி திமுக என்றும் அவர் இந்த பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கம்பேக் கொடுப்பதில் திமுக ஸ்பெஷலிஸ்ட் என சொல்லியிருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின்
கடந்த முறை வென்ற பிறகு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நல்லாட்சி கொடுப்போம் என சொன்னோம், அதை செய்து காட்டினோம். இப்போது தோற்ற பிறகும் நான் சொல்கிறேன், நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்துதான் போராட போகிறோம், அவர்களின் நலனுக்கும் துணை நிற்கப் போகிறோம் என்று ஒரு உறுதியளிப்பதாக அவர் இந்த உரையை நிகழ்த்தியிருக்கிறார். மேலும் திமுக கட்சிக்காரர்கள் முதலில் அவர்கள் வீட்டில் அரசியல் பேச வேண்டும், திமுக கட்சிக்காரர்கள் தங்களுடைய பிள்ளைகள் அவருடைய உறவினரிடம் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும், திமுக உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் வாக்குகளை முழுமையாக பெற்று வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் தற்போதைய முதலமைச்சர் திமுக கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பெயர் மாற்றுவதில் பிஸியாக இருக்கிறார். சட்டப்பேரவையை சினிமா செட்டாக நினைத்து பரிசீலனை பேசி வருவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் எதிராக அவர் விமர்சித்து அந்த உரையை நிகழ்த்தியிருக்கிறார். மேலும் திமுகவை பொறுத்தவரை வெற்றியோ தோல்வியோ மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்தவர்கள் திமுகவினர் என்றும் குறிப்பிட்டு, தினமும் மொழியும் நாடும் இருக்கும் வரை கருப்பு சிவப்பு கொடி பறக்க வேண்டும் என்ற நினைப்புடன் திமுகவினர் உழைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் அந்த உரையில கொடுத்திருக்கிறார். அப்படி உழைக்க தேவையான உடன்பிறப்புகளை திமுகவில் அதிகம் சேர்க்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு தான் அறிவுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம், பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை, திமுகவுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் வளர்த்த இயக்கத்தை இன்னும் வலிமை கொண்டதாக வளர்த்திருப்போம் என்று அவருடைய உரையை கட்சியிடம் நிகழ்த்தியிருக்கிறார். பல்வேறு மாற்றங்களுக்கு திமுக தயாராகி வருவதாக குறிப்பிட்டிருந்த நிலையில மாவட்ட செயலுடைய இந்த மாற்றம் என்பது தேர்தல் மூலமாக அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 70 வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல 13 பேர் அந்த பொறுப்புகள்ல இருந்து விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டமாக இருக்கக்கூடிய சுந்தர், அவருக்கு வயது 72. ராணிப்பேட்டை மாவட்ட செயலாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஆர் காந்தி, அவருக்கு வயது 70. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சராக இருந்தவர் கட்சியுடைய மூத்த நிர்வாகி ஏவாவேலு, அவருக்கு வயது 75. விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு வயது 71. அதே போன்று திமுக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எஸ்.ஆர். சிவலிங்கம் தற்பொழுது நாடாளுமன்ற மாநில உறுப்பினராக இருக்கிறார், அவருக்கு வயது 75. ஈரோடு தெற்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் முத்துசாமி மூத்த நிர்வாகி, அவருக்கு வயது 72. தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சாக்கோட்டை அன்பழகன், அவருக்கு வயது 72. புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ரகுபதி, அவருக்கு வயது 76. மதுரை மாநகரனுடைய தளபதி இருக்கக்கூடிய செயலாளராக இருக்கக்கூடிய தளபதி, அவருக்கு வயது 70. அதே போன்று தேனி தெற்கு மாவட்டத்திலாக இருக்கக்கூடிய கம்பம் ராமகிருஷ்ணன், அவருக்கு வயது 77. விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் KK.SSR ராமச்சந்திரனுடைய வயது 77. அதே போன்று தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வயது 74. திருநெல்வேலி மாவட்டத்துடைய திருநெல்வேலி மேற்கு மாவட்ட திமுக செயலராக இருக்கக்கூடிய ஆவடியப்பனுடைய வயது 81. இவர்களெல்லாம் 70 வயதுக்கு மேற்பட்டு திமுக மாவட்ட செயலராக தற்போது இருக்கக்கூடியவர்கள். இந்த சூழலில் இவர்கள் மீண்டும் மாவட்ட செயலராக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் தற்போது மாவட்ட செயலராக இருக்கக்கூடியவர்கள் தான் மாவட்ட செயலர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் அல்ல. மேலும் அவர்களுக்கு தலைமையும் பரிந்துரைக்கவில்லை என்பதனால் மாவட்ட செயலர் பொறுப்புக்கு விருப்பப்படக்கூடியவர்கள் அவர்கள் தேர்தலில் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தலில் போட்டியிடலாம். அப்படி போட்டியிடக்கூடியவர்களுக்கு ஒன்றியம் சார்ந்த அளவுல மாவட்ட பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள், ஒன்றிய செயலராக இருக்கக்கூடியவர்கள் வாக்களிப்பார்கள். அந்த வாக்கில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே மாவட்ட செயலராக இருப்பார்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேலும் விவரங்கள் என்னன்றது பதிவு பண்ணுங்க மாணிக்கம். திமுக மாவட்ட செயலருடைய அந்த எண்ணிக்கை உயர்வது மட்டுமில்லாமல் திமுக மாவட்ட செயலருடைய எண்ணிக்கையை தாண்டி அதில் யார் போட்டியிட முடியும், யார் போட்டியிட முடியாது என்பது குறித்தான ஒரு வயது நிர்ணயம் செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி ஒருவர் எத்தனை முறை ஒரு பொறுப்புகளை வைக்க முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியது உள்ளிட்டவைகள் திமுகவினரிடம் பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுகவில் 70 வயதுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலர்களுடைய எண்ணிக்கை 13. அந்த 13 பேருமே கட்சியில மூத்த நிர்வாகிகள், பலர் அமைச்சராக இருந்தவர்கள். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்திலாக இருந்த ஈரோடு தெற்கு மாவட்டத்திலாக இருக்கக்கூடிய முத்துசாமி, அதே போன்று திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ஏவாவேலு, ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் காந்தி, புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலர் ரகுபதி உள்ளிட்டவர்களெல்லாம், அதே போன்று முன்னாள் அமைச்சர் KK.SR ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்கள், அதே போன்று அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களெல்லாம் மாவட்ட செயலராக இருக்கும் மட்டும் இல்லாமல் அவர்கள் கட்சியில அமைச்சர் பதவியில் இருந்தவர்கள், கட்சியில் நீண்ட நாட்களாக அந்த பொறுப்புகளை வகித்தவர்கள். அப்படியான சூழல்ல அவர்கள் இந்த பொறுப்புகளை மீண்டும் நியமிக்க முடியாது, அவர்களால் போட்டியிட முடியாது என்ற நிலையை தற்பொழுது திமுகவுடைய இந்த புதிய செயற்குழு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த செயற்குழு நிறைவேற்றப்பட்டக்கூடிய 9 தீர்மானங்களுமே
கட்சியினுடைய முழுமையான ஒரு மறுகட்டுமானத்துக்கான தீர்மானங்களை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 9 தீர்மானங்கள்ல திமுகவினுடைய கிளை கழகத்திலிருந்து திமுகவுடைய மாவட்ட கழகம் வரையிலுமான அந்த கட்சியுடைய அமைப்புல போட்டியிடக்கூடியவர்களுடைய வயதுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மக்கள் தொகை அடிப்படையில ஒவ்வொரு வட்ட கழகம், அதே போன்று பகுதி கழகம், பேரூர் கழகம் என்று அந்த கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பு ரீதியான பகுதியுடைய வட்டங்கள்ல வாக்காளர் அடிப்படையில அந்த வட்டங்களை மறுகட்டுமானம் செய்வதற்கான